இரண்டடி என்னை எதிர்த்து பேசாதே. எனக்கு ஒரே ஒரு முத்தமடி. நான்கடி நீயோ எனக்கு நாயடி. ஐந்தடி நானு ஆறடி எனக்கு தகுந்த பதில் நீ கூறடி. ஏழடி எட்டிய உதைப்பேனடி. எட்டடி அடக்கு வேணும் கொட்டமடி. 9 அடி உன்னை தூக்கிய பந்தாடுவனடி. அந்த பூ வருது இல்ல அங்க வச்சு அமைச்சாங்க வெளியே அசை கூட அமைச்சிட்டாங்க. இல்ல ஏ கூட சாம குத்து வந்துக்குது உள்ள. தம்பியே யா பஞ்ச வேலை மிக சிறப்பாக முடித்து விட்டது. நான் போயிட்டு வந்தேன். बालाजी ஆமா யாரு இந்த நாட்கள பார்த்ததே கிடையாது. எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். யாருமா பாவி நலகதி காண மாட்டடா. நான் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதா யார் என்பது அமைச்சரோட மகனுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதா? ஏண்டா கட்டலுக்கு முட்டதாரி உங்களுக்கு தெரியாதா? தங்கச்சி எங்கோ கற்பழிந்து விட்டு நான் தான் கத்தி கதறி கண்ணீர் விட்டாள். நாட்டு தளபதி தான் இவருடைய கற்ப கடத்த யாருக்கிட்ட போய் சொல்லு. யாருமே நம்ப மாட்டாங்க. என்ன நாட்டு மக்கள் என்று எல்லாருக்கும் சொல்லி உண்டா? எல்லாரும் சேர்த்து ஒதுப்பாங்க. வாழ்வதற்கு இருப்பதே மேலாக மாத்த பட்சம்
சொன்னால் அவனையும் கொண்டு விட்டு இனிமேல் கொஞ்ச நாட்டில் எதிர் என்பது யாருமே இருக்கக்கூடாது. ஆகினாலே இந்த குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை சபாஷ். இதே ஒரு ஆண்மகன் இருந்தால் வளர்ந்து ஆகினாலே ஒட்ட பொண்ணு என்ன பண்ண போகுது? இந்த குழந்தை அரவன் காடி, அந்த அரவன் காட்டிலே இந்த குழந்தை இருந்து துண்டாக கிடக்க வேண்டும். சாகடிச்சியா இல்லையா நான் இப்ப நம்பர்த்து எந்த ஊர் வந்து வரீங்க? ஐயோ பாவம், இந்த சிசுவை கொண்டு நம்மளுக்கு பாவம். 7 பிள்ளைங்க அதுல ஒரு பிள்ளைய வச்சுட்டு இந்த அவன் என்னத்தான் செய்யறான்? இந்த குழந்தை சாகவில்லை என்றால் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? அது மட்டும் கிடையாது, உன் பொண்டாட்டி தாலினா கொத்து ஆத்திரவன். வேற தாலி வாங்கி நான் கட்டிக்கிறேன். திருப்பதி மலை வாசா வெங்கடேச திருமகள் மனம் நேசா சதாசா திருப்பதி மலை திருப்பதி மலை வாசா வெங்கடேச திருமகள் மனம் நேசா சதாசா திருப்பதி மலை அலுங்கல் மங்கை மகிழும் மனநாயா அடியனத்திரையும் நம்மையும் புயசீலா திருப்பதி மலை வாசா வெங்கடேச நீங்க அமைதியா இருந்தா தான் நாங்க பேசுறோம்.
வணக்கம். குறிஞ்சி கழகு மலை, மலைக்கழகு முருகன், முருகனின் பிதாவோர் சிவன், சிவன் ஏறுவதோ ரிஷபம், ரிஷபத்தை படைத்தவர் பிரம்மா, பிரம்மாவின் நாவின் குடியிருப்பதோ சரஸ்வதி, சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை, வீணைக்குரியவன் நாரதன், நாரதன் செய்வதோ கலகம், கலகத்தில் பிறந்தவன் தக்கன், தக்கனின் மகளோ தாட்சாயினி, தாட்சாயினி கையில் இருப்பதோ கபாலம், கபாலத்துக்குரியவன் அரக்கன், அரக்கன் செய்வதோ அக்கிரமம், அக்கிரமத்தை அழிப்பது சக்கரம், சக்கரத்துக்குரியவர் திருமால், திருமால் மார்பில் குடியிருப்பதோ மகாலட்சுமி. அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார் கொடுத்த இச்சபைக்கு என் முதற் கண்மணம். இந்நாட்டை ஆண்டு வரும் சத்தியசீல மன்னருக்கு வாக்கப்பட்டு அபிராமி என்ற பெயர் பெற்று யாதொரு குறையில்லாம வாழ்ந்துட்டு வரும். இருந்தாலும் எனக்கு முழுவதாக வரக்கூடிய என்ற அழகி அப்பா அம்மா டேய் நீலா மாட்டாடலாம் நாயிலா மாட்டாடலாம் இருக்கிற 15 பேர் இல்ல மாட்டாடலாம் அவங்க 2 பேர் இல்லனா டேய் அவங்க கிட்ட போய் வழி ஏய் பொறுப்போக்கு ஆமா வியாபாரத்தான் மிஸ்டேக்கு நான் அனாதத்துக்கு அனாத அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டா நீ தான் என்ன மண்ணி அடிக்கணும். ஐயா மண்ணு அடிக்கல சிமெண்ட் அடிக்கல அப்புறம் என்ன சிமெண்ட் வேணுமா? நீ தான் மன்னிக்கணும். ஐயா நம்ம யார் எந்த தவறு பண்ணாலும் பாரு தலைவாணி எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. எங்கடா விட்டுட்டாங்க அவ பாத்தீங்கன்னா தராளோ அப்படியே எனக்கு முன்பதாக வரக்கூடிய நீ ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வர என்ன கதை? எப்ப பார்த்தாலும் என் வீட்டு சண்டை நடக்குது. ஏப்பா எங்க வீட்டை மோசடி பண்றாங்க. ஒண்ணுமே கேட்கலடா. எங்க வீட்டை நானும் என் தங்கச்சி 2 பேரு. பாய் மேலே போடுவேன். 2 பேரு. 2 பேரு. என் தங்கச்சி வீட்டை விட்டுட்டு நான் ஒரு 6 மாசமா நாடகத்துக்கு அனுப்பிச்சேன். தெரிஞ்ச கதை தானே. நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டை ஒரு சின்ன ஒட்டு திண்ணை ஒண்ணு. அந்த ஒட்டு திண்ணையில பச்சை கிட்ட கழிச்சிட்டு நான் கொத்து செருவிட்டு எங்க தங்கச்சிக்கு டிஃபன் சுட்டு தராங்க, தோசை சுட்டு தராங்க, இட்லி சுட்டு தராங்க, நாஷ்டா சுட்டு தராங்க, வாழைப்பழம் சுட்டு தராங்க, சுகர் மாதிரி தராங்க. தப்பா சொல்லிட்டேன். தப்பா சொல்லிட்டாப்ல குத்தி தராங்க, அவங்க தராங்க. என்ன மட்டும் வெளியே போடான்னு தெரிஞ்சுறாங்க. ஒரு தென்னை உட்கார வச்சுட்டு பச்சை கிட்டு கட்டினாங்க. ஒரு தென்னை உட்கார வச்சுட்டு ஒரு காஞ்சி கிட்டு கட்டக்கூடாது. எப்பேற்பட்ட விஷயம் இது? இது எப்படியாக சொல்லுவேன்? தங்கச்சி வயசுக்கு வந்துட்டாடா? இல்லாத வயசுக்கு வந்துட்டாடா? வயசுக்கு வந்துட்டாளா? ஆமாடா. அவ யார கேட்டுக்கணும் வந்தா? இந்த ஊரு நாட்டாம்கார கேட்டுக்கணும் வந்தாளா? இந்த ஊரு தலைவர் வந்தாளா? இல்ல ஒரு அண்ணன் இருக்கிற என்ன கேட்டுக்கணும் வந்தாளா? அவ எப்படி வந்தா எனக்கு சொல்லு. டேய் கேட்டு வர விஷயமானது ஓடுவேன் தலைமலி. டேய் உன் தங்கச்சி கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடிச்சிட்டாளா?
அது பருவமும் கிடையாது கருமம் கிடையாது. எனக்கு நல்ல வெள்ளை வரையா சொல்லு. டேய் வெள்ளை வரையா சொல்லணும். இப்போ உனக்கு தெளிவா சொல்றேன், இதுல புரிஞ்சுக்கோ. டேய் உன் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டாடா, பெரிய மனுஷி ஆயிட்டா. சத்தியமா கிடையாது. வீட்டுக்கு பெரிய பொண்ணு நான் தான். திரும்ப சொல்லு. எங்க வீட்டை வந்து பாரு, ரேஷன் கார்டுல என் பேர் தான் முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சி பேரு ரெண்டாவது இருக்கும். டேய் எந்த பாவிடா உனக்கு ரேஷன் கார்டு கொடுத்தான்? டேய் காலையில 2000 வைக்கிற, சாயந்தரம் 5000 மூட்டுக்கிற. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில வெட்டிக்கார் கிட்ட 15000 நிக்குது. வட்டி முதலமா? ஆமா. எனக்கு நல்ல வெள்ளை வரையா சொல்லுமா. டேய் உனக்கு என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல. டேய் செய்முறை சொல்லுறேன், அதையாச்சும் கரெக்டா கேட்டுக்கோ. டேய் உன் தங்கச்சி தனியா படுக்க கூடாது, அவளும் வலிக்க போய் படுக்க கூடாதா? என்னடா ஏன் தங்கச்சி அண்ணா உனக்கு போட்டு படுக்க சொல்றேன். உனக்கு மாரி ஒரு அண்ணன் இருக்கிறேன், என்ன போட்டு படுத்தா? டேய் எப்படி காட்டி ஏய் மூதேவி, உன்னை கூட போட்டு படுப்பாங்களா? டேய் அதெல்லாம் விட்டு தள்ளுடா. ஏண்டா உன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சியாடா? ஏம்மா என் தங்கச்சிக்கு என்னடா? எங்க சொந்தக்காரலா என்னது? சோப் டப்பாத்துல வந்து வைக்கிறாங்க. சோப்பு டப்பா தராங்க, மூஞ்சில போடுவாங்கல்ல பபுள். டேய் மூஞ்சில அடிச்சுனா பவுடரே போட மாட்டேன். பவுடர்ரா பபுள் ட்ரெஸ் வந்து வைக்கிறாங்க. டேய் பவுடர்ரா. பவுடரா மூஞ்சி பாப்பாங்கல கன்றா கண்ணாடி வைக்கிறாங்க. ஏய் அண்ணாடி அண்ணன் சொல்றாரு பாரு, கண்ணாடிடா. கண்ணாடி அதே தந்து வைக்கிறாங்க. இப்படி இப்படி வருவாங்கல சோப்பு அந்த ஜீப்பு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஜீப் கூட வைக்கறாங்களாடா? 6 மாசமா போட்டாச்சு. ஏன் தங்கச்சிக்கு நான் எதுவுமே வைக்கல. அட பாவி, வாங்குற சம்பளத்துல என்னதான்டா பண்ற? எல்லாம் கேடுதான். கனரா பேக்ல இந்தியன் பேக்லயும் போடுறேன். ஏண்டா அழகி என்ன? கிட்ட வாடா. என்ன? ஏய் ஓ. அடிச்சிட்டேன்னு மன வருத்தப்படாத. கம்பெனில குடும்பத்தை காப்பாத்துற ஒரே நல்ல புள்ள நீ மட்டும் தான்டா, வேற யாருமே கிடையாது. நல்ல புள்ளைய பேங்க்ல போடுற பத்தியா? எப்படா எடுத்து போற இந்த காசெல்லாம்? கனரா பேங்க்னா ஏறி கேட்பாங்க வெள்ள கண்ணு வைப்பாங்க. இல்ல அங்க பாத்தா வெள்ளைக்கார வச்சிருக்காங்க. ஏறிக்கிற வேலை. அதான் கனரா பேங்க். இந்தியன் பேங்க்னா மத்தியானம் 12 மணிக்கு திறப்பாங்க. இது 2 திறந்தா எடுத்து போட்டு வச்சுக்கிறேன். டேய் இது ரெண்டுத்துல தான் போட்டுருக்கேன். எப்பப்ப எடுக்க போற? பொட்டாசி 3 நீங்க மத்தா எடுக்க போறேன். உனக்கு அப்படியே கட்டு கட்டா தல. தருவாங்கடா உனக்கு. நாட்டியா டேய், வந்ததுல மூணா சொன்னீங்கம்மா. உதாரணம் வந்து அதெல்லாம் மாசம் கூட தெரியல. நான் விட்டுடுவேன். மூணா சரி ஏண்டா, நாட்டியா வந்தா வந்து. இது சென்னை நாடகம். சீக்கிரமா வாடானா நைட்டு 7 மணிக்கு வர. எங்கடா போன? ஏய் ஏய் சைலண்ட் சைலண்ட் ஏய் அழுகிறத பார்த்தாலே பயமா இருக்குடா. வெங்கில் மாமா. வாங்க ஸ்டார்டிங்ல நீங்க தான் உட்கார்ந்துக்கிறோம். இங்க வாடா. போலையாமே. ஏப்பா, என்ன கடிச்சு செத்தா? ஏய் வேற வீடு அது. என்ன கடிச்சுடா செத்தா? இதான் போன சொன்னாங்கன்னா ஏய் இங்க வாடா. ஏண்டா அழகு? என்ஜாய் பண்ணு. நாளைக்கு வீட்டுக்கு வா. வர மாட்டியா? ஏண்டா அழகி? இங்க வாடா. என்னுடைய கணவர் நாட்டுக்கு நடந்துக்காக காசியா தெரிஞ்சு. ஆமா சென்று ஏண்டா என்னுடைய 2 பிள்ளைகளும் பட்ட படிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் அமைதியா இருங்கடா. ஏண்டா என்னுடைய 2 பிள்ளைகளும் பட்ட படிப்பிற்காக தாய் அண்ணா அமைதியா இருக்கண்ணா, பேச முடியாது. நீங்க அமைதியா நல்லா இருக்கும். எதுவுமே வந்தால
ஆ